ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிலா பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து மக்ரோனி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரெசிபியை செஞ்சுட்டேன் மீன்ஸ் பார்த்து வீடியோ ஆன் பண்ணலை. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு தவாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பட்டாணி வந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை பட்டாணி சேர்த்துருக்கேன். இந்த டைம் வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடு வந்து பாஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுருக்கு. அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க, ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்தாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 ஸ்பூன் வந்து வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வெஜ்ஜு பாஸ்தா தான் செய்கிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைம் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு மணம் போகிறவளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்ரோனி பாஸ்தா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம வந்து எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்க்கலாம், இல்லை எக் இருந்தாலும் எக் சேர்க்கலாம், இல்லை சிக்கன் மட்டன் எதனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பாஸ்தா மட்டும் தான் செய்கிறேன். அது சேர்ந்து மக்ரோனி நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த டைம் வந்து நான் ஊற வச்ச பட்டாணி வந்து டேரெக்டாக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் சீஸ் சேர்க்கலாம், சீஸ் சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சீஸ் சேர்த்தா வந்து பிடிக்காது, அதனால் சீஸ் சேர்க்கல. இந்த டைம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றின பிறகு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு பட்டாணி எல்லாம் வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா பாஸ்தாவில் செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி எனக்கு பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக வந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.